கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் மாதத்தின் கடைசி நாளில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். பொதுவாக கடைசி வாரம், கடைசி நாள் நன்றி அறிதலை உணர்த்தும்படி, நன்றி இருதயம் உள்ளவர்களாய் மாறும்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வருவது வழக்கம். இந்த நாளிலும் அப்படித்தான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் ஒரு நன்றி நிறைந்த இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற வேளையில் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். 124வது சங்கீதம் 752வது பக்கம், 124வது சங்கீதம் 6வது 7வது 8வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது வார்த்தையை கவனமாக பார்த்தீங்கன்னா, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர்களுக்கு இரையாக, பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சூழ்நிலையில் தாவீது எப்படி பாடியிருக்கிறார்? மேல் வசனம், முதல் வசனத்தை பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சத்துருக்கள்னு நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிற சத்துருக்கள்னா பக்கத்து நாட்டுக்காரங்க, அல்லது அடுத்த தேசத்துக்காரங்க, அல்லது எங்கேயோ சத்துரு நமக்கு இருக்கிறான்னு. அப்படி அல்ல தம்பி தங்கச்சி, சத்துரு உன் வீட்டாரே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, தாவீது ஒரு அழகான பாடலை பாடுறாரு. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். இந்த மாசத்துல எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பாங்க? எத்தனை கோபமுள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாகி இருப்பாங்க? எத்தனை விபத்துக்கள் உங்களுக்கு உண்டாகி இருக்கும்? ஆனால் அத்தனைக்கும் உங்களை ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு இந்த நாளில் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யும்படி தான் கர்த்தர் இந்த கடைசி நாளில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இதில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வசனத்தை, முதல் வசனத்தை பாருங்க. நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பின பொழுது. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனையோ பேர்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். இதை குறித்து மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அழகாய் சில வசனங்களை தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1080வது பக்கம். நீங்கள் படித்திருப்பீங்க, அந்த வழியாக போயிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலோசனையை நம்ம எல்லாரும் பார்க்கணும். 1080வது பக்கம், பழைய ஏற்பாடு புஸ்தகம், மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட வாசிக்கலாம். 1080வது பக்கம், 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். எங்க பார்த்தாலும் பக்தி இல்லாத ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அது மெய் தெய்வத்தினிடத்துல பக்தி இல்லாத ஜனங்கள். கண்ட இடத்துல பக்தி உள்ளவங்களை பார்க்கிறோம், ஆனால் உண்மையான தேவனுக்கு மேல் பற்றுதலாக உள்ள ஜனங்கள் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வார்த்தையை பாருங்க. மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவன் தன் சகோதரனை வலையில பிடிக்க வேட்டையாடுகிறான். தன் சகோதரனை பிடிக்க வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். அப்ப பாருங்க, சத்துரு எங்க இருக்குது? சொந்த வீட்டிலேயே இருக்குது, சொந்த குடும்பத்திலே இருக்குது. அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறானா. அப்படியே நீங்கள் வசனத்தை படிச்சுக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா 4வது வசனத்தை பாருங்களே. அவர்களில் நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன். நம்ம யாரெல்லாம் நல்லவன் நினைக்கிறோமோ
அவங்கெல்லாம் முள்ளு செடி போல இருக்கிறாங்களாம். செம்மையானவர்கள் எல்லாம் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவக்காரர்கள் அறிவிக்க உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டாகும். அடுத்த வார்த்தை வாசிங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. இதெல்லாம் வசனம் நமக்கு தான் எழுதியிருக்கிறார். யாரன்னா, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு துரோகியே சிநேகிதர்கள் தான். சிநேகிதர்களாய் வந்து பழகுவாங்க, கடைசியில் குடும்பத்தையே உடைச்சு பாலாக்கிட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அழகாய் வேதம் சொல்கிறது, அவர்களுடைய வார்த்தை அழகா இருக்குமா, ஆனால் அது பயங்கரமான இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து பாருங்க, வழிகாட்டியை, வழி நடத்தக்கூடியவர்களை, வழிகாட்டக்கூடியவர்களை நீ நம்ப வேண்டாம். மடியில் படுத்து கொள்ளக்கூடியவர்களிடத்துல நீ உன் வாயை திறவாமல் எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நண்பன், வழிகாட்டி, மனைவி, கணவன் எல்லாரையுமே நீ நம்பக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அவர் ஒருவர் தான் உன்னை சரியான பாதையில் நடத்தக்கூடியவர். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22 வசனத்தை நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 55:21 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், இருந்தாலும் இந்த கால வேளையில் அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவாக இருக்குமா. நம்மகிட்ட பேசுறதெல்லாம் மெதுவாக தான் பேசுவாங்க. அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும், மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். பாருங்க, பேச்சு எப்படி இருக்குமா, வெண்ணெய் போல இருக்குமா, மெதுவாக இருக்குமா, ஆனால் இருதயம் யுத்தம் போல இருக்குமா, கசப்பா இருக்குமா, விரோதமா இருக்குமா. அடுத்து, வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும், ஆனாலும் அந்த வார்த்தைகள் உருவின பட்டயங்கள் போல இருக்கும். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிற நிறைய அனுபவங்கள். உங்களுக்கே தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ பேர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பான வார்த்தைகளாக இருக்கும், கடைசியில் வம்பில் போய் முடிவதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 50:20 வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய நாள் அதை நம்ம படிச்சிருப்போம். ஆதியாகமம் 50:20 வசனம். யோசேப்பு சொல்கிற ஒரு வார்த்தை, தன் சகோதரர்களை குறித்து அவர் சொல்கிறாரு, தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எனக்கு தீமை செய்ய உடன் பிறந்தவர்கள். 10 சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள், மொத்தம் 12 பேர். அதில் ஒருத்தன் இளையவன், அவன் இவனுக்கு ஏற்பட்ட தீங்கை அவன் அறியான். மிச்சம் இருக்கிற 10 பேர் யோசேப்புக்கு என்ன செய்ய நினைத்தார்கள்னு வேதம் சொல்லுது, தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ இந்த மாதத்தில் நமக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும், உங்கள் பிரயாணத்திற்கும், உங்கள் பிழைப்பூட்டக்கூடிய வருமானத்திற்கும் எத்தனையோ பேர்கள் தீமை செய்ய நினைத்திருப்பார்கள். ஆனால் நமக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்க வார்த்தை எண்ணெய் போல இருக்கும், எண்ணெயிலும் மிருதுவாக இருந்திருக்கும். நமக்கு அவங்கள இனம் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால தான் தாவீது சொல்றாரு, மனுஷர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் கர்த்தர் தாமே பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்களே. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய பற்களுக்கு நம்ம இரையாக ஒப்பு கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கோ ஸ்தோத்திரம் சொன்னோம், ஆனா அவன் கையில என்னை ஒப்பு கொடாமல் இருந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று என்னைக்காவது நம்ம சொல்லி ஜெபித்து இருக்கிறோமா? அவங்க கையில நான் அகப்பட்டு கொள்ளாதபடி, அவர்கள் கையில நான் மாட்டிக்கொள்ளாதபடி, அவர்களோடு அவர்களுடைய விருப்பப்படி நான் அழிந்து போகாதபடிக்கு அவனுடைய கண்ணிகளுக்கெல்லாம் என்னை தப்புவித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நன்றி சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்க, யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். என்ன செஞ்சாங்க? 20 வெள்ளி பணத்திற்கு யோசேப்பை விற்று போட்டாங்க. அதுக்கு முன்னாடி குழியில போட்டாங்க. சொந்த சகோதரனை வித்துட்டாங்க. அப்ப பாத்துங்க, அவங்களுடைய இருதயம் எவ்வளவு கொடூரமான ஒரு இருதயம் பாருங்க. ஒரே வீட்டில் பிறந்து, ஒரே தகப்பனுக்கு பிறந்து, ஒரே வீட்டில் வளர்ந்து, ஒரே இடத்துல வாழ்ந்து, ஆனா இருதயம் எவ்வளவு உருவின பட்டயம் போல இருந்திருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க சகோதரத்தினுடைய அன்பு. இன்னைக்கு நமக்கும் உங்க குடும்பத்திலேயே இருப்பாங்க, உங்களை ஜென்ம விரோதியா பார்க்கறவங்க இருப்பாங்க,
உங்களை கசப்போடு பார்க்குறவங்க இருப்பாங்க, உங்கள் அழிவு என்றைக்கு என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும்படி செயல்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் இதைத்தான் இங்கே யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு எப்படி மாத்திட்டாரு? நன்மையா மாத்திட்டார். கைத்தட்டி கர்த்தர். அப்ப கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை அவர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்ப இந்த மாசத்துல நம்ம 31 நாள் வந்திருக்கிறோம் என்றா நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய பாதுகாப்பு அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மெய்யான பாதுகாப்பு, பரலோக பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருந்ததுனால தாங்க சகல வல்லடிகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த ஆலய வளாகத்தில் உயிரோடு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ இத்தனை மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த அத்தனை தீமையும் முடிவில் நீங்கள் சொல்வீங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயமாக தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்புகளை எல்லாம் கர்த்தர் நன்மையின் அம்புகளாய் கர்த்தர் மாற்றுவார். இவர் சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய அண்ணன்களுடைய பற்களுக்கு யோசேப்பை கர்த்தர் இரையாக ஒப்பு கொடுக்கல. அவங்க நினைச்சாங்க யோசேப்பு அழிந்து போகட்டும், யோசேப்பு இல்லாமல் போகட்டும், அவன் இல்லாமல் போனால் அவன் தரிசனங்கள் அழிந்து போகட்டும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் வித்துட்டாங்க. ஆனால் அவனுக்காக கவலைப்படலை, அவனுக்காக வருத்தப்படலை, அவனுக்காக துக்கிக்கலை, அவனுக்காக அழுகலை, அவனுக்காக புலம்பலை. அதுக்காக அவர்கள் எந்த பிரயாசமுமே எடுக்கலை. மறந்துட்டாங்க, அவன் எங்கேயோ போயிட்டான், அழிஞ்சிட்டான்னு நினச்சிட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் அவனை நினைத்துக்கிட்டே இருந்தார், தகப்பனார் தான் அவனை நினைத்துக்கிட்டே இருந்தார். மற்றவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் யோசேப்பு அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி விலக்கி கொண்டு போய் பார்வோனுக்கு மன்னனாக, அந்த தேசத்தில் சேமத்தை கொடுக்கக்கூடியவனாக உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். கடைசி நாளில் அவர்கள் சகோதரர்களும் அவனிடத்தில் தஞ்சம் புகுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அருமையானவர்களே, யோசேப்பை அவர்களுடைய பற்களுக்கு தேவன் இரையாக ஒப்பு கொடுக்கல, அவர்களுடைய எண்ணங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கிற, அவர்களுடைய நினைவுகளுக்கு கர்த்தர் இரையாக ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் எல்லா வல்லடிகளுக்கும் யோசேப்பை விலக்கி மகிமையாய் பாதுகாத்தார். இன்னும் சில சம்பவத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 406 பக்கம், 2 சாமுவேல் 16 அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 406 பக்கம், 2 சாமுவேல் 16:7 வாசிக்கலாமா? அங்கே ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை குறித்து அவன் சொல்லக்கூடிய ஒரு வேதனையான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களையும் அப்படி வேதனையான வார்த்தைகளை சொல்லி அநேகர் திட்டிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், வயதிருக்கலாம், கேவலமாய் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிற ஒருவராய் இருக்கிறார். சீமேயி என்கிற ஒரு மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி சபித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை ஒன்று இரத்த பிரியனேன்னு சொல்லி வைறான், இன்னொன்று மோசமான ஒரு வார்த்தையை சொல்றேன், பேலியாளின் மகனே, மோசமான வாழ்க்கையுள்ள ஒரு தாயின் மகனேன்னு சொல்லி அவனை கேவலமாய் வைது திட்டி அவனுடைய மனதை காயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சீமேயிங்கிற ஒரு மனுஷன் சம்பந்தமே இல்லாமல் எழும்பி தாவீதுக்கு விரோதமாய் வார்த்தை என்கிற கொடூரமான அம்பை, வார்த்தை என்கக்கூடிய ஈட்டியை, வார்த்தை என்கக்கூடிய பயங்கரமான போர் ஆயுதத்தை தாவீதின் மேல செலுத்துகிறான். எப்படியெல்லாம் திட்டுறான் பாருங்க. இரத்த பிரியனேங்கிறான், பேலியாளின் மகனே, மோசமான கேரக்டர் உள்ள ஒரு சகோதரியினுடைய மகனேன்னு சொல்லி அவனை வைது திட்டி சொல்றான், தொலைந்து போ, விளங்காமல் போ, உருப்படாமல் போ, அழிந்து போ, நீ இந்த தேசத்துல வராதபடி ஓடிப்போன்னு சொல்லி அவன் சாபம் இடுவதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சாபத்தையும் தாவீது சொல்றாரு, அந்த சாபத்தை அவர் பார்த்துட்டு பாருங்களேன், 12ஆம் வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக, கைகளை தட்டுங்க, எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார்.
அப்ப ஒரு மனிதன் எந்திரிச்சு தூசிக்கும் பொழுது சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வார்த்தைகளை சொன்னால் சிலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி கொடூரமாய் வார்த்தையால கொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஒரு பெரிய ராஜாவா இருந்தவன ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கொடூரமான வார்த்தைகளை சொல்லி அவனை திட்டும் பொழுது எவ்வளவு அவன் வருத்தப்பட்டிருப்பான். ஒரு பக்கம் மகனால் அவன் பாதிக்கப்பட்டு அந்த தேசத்தை விட்டு அவன் போய் கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது அவன் வெறுங்காலாய் நடந்து போனான் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அந்த பகுதியில் அவன் போகும் பொழுது எப்படி போனான் என்று வேதம் சொல்கிறது. வெறுங்காலாய் நடந்து அழுது கொண்டே அவன் போனான் என்று சொல்லி அதுக்கு முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். அப்படி அவன் வேதனையில் அவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மனிதன் என்ன செய்யறான்? வார்த்தையால தூசிக்கிறான், துக்கப்படுத்துறான். அப்ப தாவீது சொல்றாரு, பேசறட்டும், இன்னும் என்னை துக்கப்படுத்தட்டும், ஆனாலும் இந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார். அப்ப இந்த மாதத்துல உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர்கள் உன்னை தூசித்தாங்க, நீ அழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக நிறைய காரியங்களை அவர்கள் நினைத்திருந்தாங்க, யோசித்திருந்தாங்க, அதற்காக அவர்கள் செயல்பட்டாங்க. ஆனால் அத்தனையும் கர்த்தர் தள்ளி விட்டு உனக்கு இந்த மாதம் முழுசும் நன்மை செய்திருக்கிறார் அல்லவா? அதற்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரே வரியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த ஒரு காரியத்துக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாங்க. 920வது பக்கம். அங்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அருமையான தீர்க்கதரிசி, இந்த வேதத்துல மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. தேவன் அவனை சிறு பிராயத்திலே தீர்க்கதரிசியாக அழைத்திருந்தார். சின்ன வயதிலேயே அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் சொல்றார், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உனக்கு சொல்றதை சொல்லுன்னு சொல்லி அவனை கர்த்தர் பார் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நான் அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன ஒரு மெய்யான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள், வேதனைகளை 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. ஆனால் அவன் எங்க இருக்கான்னு வேதம் சொல்லுது? காவற்சாலையில், ஜெயிலில் அவனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவனோ ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற இடம் ஜெயிலு, சிறைச்சாலை, காவற்சாலை முற்றத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் அவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் பல வேதனைகள்ல இருக்கலாம், சிறை அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். ஆனால் அதற்காக கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அதே எரேமியா அடுத்த அதிகாரத்துல நீங்க பாருங்களேன், 38ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 928வது பக்கம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தா, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவின் தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். ஒரு சேறு நிறைந்த ஒரு கிணத்துக்குள்ள, துறவுனா கிணறு, அந்த கிணத்துக்குள்ள கொண்டு போய் அவனை இறக்கி விட்டார்கள். அந்த சேற்றிலே அவன் அமிழ்ந்தான், அந்த சேற்றுக்குள்ளே அவன் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கொண்டு போன மனுஷர்கள் எவ்வளவு கொடூரமானவர்களா இருப்பாங்க பாருங்க. ஒரு சேத்துக்குள்ள, தண்ணி இல்லாத ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணத்துக்குள்ள அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் தள்ளி விட்டு அவனை இறக்கி விடுறாங்கன்னா அந்த மனுஷருடைய இருதயம் எவ்வளவு கொடூரமான ஒரு இருதயமா இருக்கும். இறங்கினவனை விட, உள்ள போனவனை விட அவனை இறக்கி விட பிரயாசப்பட்டு அவனை கொண்டு போய் தள்ளுனா பார்த்தீங்களா, அவன் இருதயம் எவ்வளவு கொடூரமான இருதயம் பாருங்க. இன்னைக்கு மனிதர்கள் அப்படித்தாங்க. நம்ம எல்லாம் யாரெல்லாம் நம்புறோமோ அவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க? விரோதிகளா இருப்பாங்க. அவனை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்பி உள்ள தள்ளுது. அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு ஜெபிக்கிறவன், தேசத்துக்குன்னு அரண் காக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன், தேசத்துல கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வருகிற ஒரு மனுஷன், சிறு வயதிலிருந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கும் விரோதமான எத்தனை ஜனங்கள் பாருங்க, கொண்டு போய் ஜெயில போட்டாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலையில கொண்டு போய் தள்ளினார்களாம். இதுதாங்க உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல தான் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அவர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை உயிரோடு அவர்கள் விழுங்கி இருப்பார்கள். அதே முற்றத்திலிருந்து அதே பகுதியில் நீங்கள் அடுத்த பகுதியில் வாசித்து பார்த்தா அவனை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ.
அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். சரி, எரேமியாவுக்கு இப்படி நடந்துச்சு, தாவீதுக்கு இப்படி நடந்துச்சு, யோசேப்புக்கு இப்படி நடந்துச்சு. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். இந்த உலகத்தில் ஊழியத்தை நிறைவேற்றும்படி இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவரும் நம்மை போல இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது அவருக்கும் இந்த உலகம் கொடுத்த விலைமதிக்க முடியாத நினைவு காரியங்களை நம்ம நினைவுபடுத்த வேண்டும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? பக்க நம்பர் 45. எல்லாருமே வாசிக்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை, நல்லா கவனிங்க, முள்ளை பின்னி அந்த முள்ளை தலையில் வைத்து அடித்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். மேலே தலையில் வச்சது என்ன முள்ளு? பெனிகாஸ்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜான் நீளமுள்ள ஒரு முள்ளு. அந்த முள்ளுனால ஒரு முடியை பின்னி, ஒரு கிரீடத்தை பின்னி அவர் தலையில் வைத்து அடித்தார்களாம். அது உள்ளே போய் அவருடைய தலையில் ஒவ்வொரு பகுதியிலும் அதை இறங்கி அந்த கண்கள் வழியாக அது பீறிட்டு வெளியே வந்தது என்று வேத நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் அவர் முன்னாடி நின்றுருக்கிறாங்க பாருங்க. அவரை அழிப்பதற்கு எவ்வளவு வெறித்தனமான ஜனங்கள் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பிதாவாகிய தேவன் இயேசுவை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தலையில் முள்முடி வைப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அடுத்து பரியாசம் பண்ணுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் முள்முடி யாரும் நம்ம வைக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்மளை யாரும் பரியாசம் பண்ணாதபடி இதுவரையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்களே, 30வது வசனத்தை பாருங்களே. இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார்? அவர் மேல் துப்பி என்ன குற்றம் செய்தாருங்க? என்ன தப்பு செய்தார் இந்த உலகத்தில்? அவர் வேதம் சொல்லுது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டுச்சு. நன்மை செய்தவருக்கும் கிருபையான வார்த்தைகளை பேசினவருக்கும் நன்மையே செய்ய பிதாவினால் அனுப்பப்பட்டவருக்கும் இந்த உலகம் கொடுத்தது முள்முடி. இந்த உலகம் கொடுத்தது துப்பினார்கள். அவரை காரி துப்பினார். கர்த்தர் அந்த துப்புதலுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அவர் அனுமதிக்காமல் அந்த காரியம் நடக்கலை. பிதாவாகிய தேவன் அனுமதிக்காட்டி இயேசு கிறிஸ்து மேலே யாருக்கு எந்த அதிகாரம் இல்லை. தன் ஒரே மகனை துப்புவதற்கு அவர் இடம் கொடுத்தார். இன்னைக்கு இந்த மாசத்துல யாரும் உங்களை துப்புல இல்லையா? அதுவே தேவனுடைய பெரிய கிருபைங்க. ஒருவேளை துப்பி இருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட நெருக்கத்திற்கு கர்த்தர் உங்களை விலக்கி இருக்கிறார் இல்லையா? அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, அடுத்து 30வது வசனம் 31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு, அப்ப எந்த அளவுக்கு அவரை பரியாசம் கேலியாய் பேசினார்கள். நீ தேவனுடைய குமாரனானா இறங்குவா பார்க்கலாம், தலையில கொட்டி உன்னை கொட்டினது யார் என்று சொல்லு பார்க்கலாம். இப்படியெல்லாம் அவரை பரியாசம் பண்ண பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். சங்கீதக்காரர் சொல்றார், அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பரியாசம் பண்ண பிதா ஒப்பு கொடுத்தார். இயேசுவை சிலுவையில் அறைய பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். இயேசுவை கன்னத்தில் அறைய பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். இயேசுவை தலையில கொட்ட பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். அதே பிதாவாகிய தேவன் உன் தலையில யாரு கொட்ட விடாதபடி கிருபையாய் பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை யாரு துப்ப விடாதபடி கிருபையாய் பாதுகாத்தார். உன்னை யாரு கன்னத்தில் அறையாதபடி கிருபையாய் பாதுகாத்தார். உன்னை யாரும் உன் தலையில முள்முடி வைக்காதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். இதுக்கெல்லாம் நீ இந்த நாளில் நன்றி சொல்லத்தான் கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். என் ஒரே குமாரனையே நான் இவ்வளவு நிந்தைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இந்த மாதத்துல உன்னை நான் அந்த நிந்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி உன்னை கிருபையாய் நான் காத்து வந்திருக்கிறேனே, அதை நினைப்பூட்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அதை நினைவுபடுத்துகிறார். இன்னும் பாருங்களே, சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 34ஆம் வசனத்தில் வாசிப்போம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்த பொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஏசப்பா குடிச்ச தண்ணீர் அவர் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அது கசப்பா இருந்துச்சு. ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணி இந்த மாதம் பூரா 31 நாள் தண்ணி குடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஃபில்டர் வாட்டர் தான் நம்ம குடிப்போம். அது கூலிங் வாட்டர் தான் நம்ம குடிச்சிருப்போம். அந்த வாட்டரும் பியூராக இருக்கணும். யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்ன விலைக்கரையும் கொடுத்துருக்குறோம்? இன்னைக்கு எத்தனையோ இடத்துல தண்ணி கிடையாதுங்க.
எத்தனையோ இடத்துல தங்குவதற்கு இடம் கிடையாதுங்க. எத்தனையோ இடத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. எத்தனையோ கோர விபத்துக்கள் இந்த உலகத்தில் நடக்குது. எத்தனையோ வீடுகள் இந்த மாசத்துல 31 நாள்ல எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிருக்கு. கடந்த நாட்கள்ல வட மாநிலங்களில் பயங்கர பேரழிவு, மழையினாலும் இயற்கை பேரிடர்னாலும் பெரிய பெரிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் இதெல்லாம் சேதத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு சேதாரம் இல்லாதபடி கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதற்கு எவ்வளவு வேணும் நம்ம பாத்திரன்வான்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. ஆபத்துக்கு நம்மளை இரையாக கர்த்தர் ஒப்பு கொடுக்கல, பரியாசத்துக்கு இரையாக கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கல, வியாதிக்கு இரையாக கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கல, அவமானங்கள் நிந்தைகளுக்கு இரையாக, கடன் தொல்லைகளுக்கு இரையாக, பரியாசங்களுக்கு இரையாக கர்த்தர் நம்மை ஒப்பு கொடாது இருந்தாரே, அதற்கு நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், ஏசப்பாவுக்கு இந்த உலகத்துல தண்ணி கூட கசப்பான தண்ணியை கொடுத்தாங்களாம். அவர் தாகமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு, கொண்டு போனாங்க. ஆனால் கசப்பு கலந்த தண்ணி காடி, அதை அவர் வாங்க மறுத்து விட்டார் என்று சொல்லி வேதம். அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தண்ணி கூட கிடைக்கலங்க. உனக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்க வந்தவர், உனக்கும் எனக்கும் நன்மை செய்ய வந்தவர், உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தவர், உன் பாவத்தை என் பாவத்தை சுமக்க இறங்கி வந்தவர், பிதாவின் சித்தத்தை பூரணமாய் செய்து முடிக்க இறங்கி வந்தவருக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? முள்முடி. இந்த உலகம் கொடுத்த பரிசு காரி துப்பியது. இந்த உலகம் கொடுத்த பரிசு கன்னத்தில் அவரை அறைந்தார்கள், தலையிலே அவரை கொட்டினார்கள். உன்னை யாரும் கொட்ட விடாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. ஒருவேளை கொட்டியிருந்தா நீ என்ன செய்ய முடியும்? இந்த மாசத்துல யாரும் உன்னை அசிங்கப்படுத்தாத அளவு எத்தனை பேர் தெரியுமா உலகத்துல கடன் தொல்லையால கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டுறாங்க. எத்தனை பொருள்களை இழந்திருக்கிறாங்க. வீடு சப்தியாகி இருக்கு, நகைகள் ஏலத்துக்கு போயிருக்கு, பொருள்கள் பிடுங்கி பலாத்காரமாய் கொண்டு போகப்பட்டிருக்கு, பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வீட்டு வேலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். எத்தனை பொருள்களை இந்த மாதத்தில் இழந்திருக்கிறார்கள், சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், கை கால்களை இழந்திருக்கிறார்கள், உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், அநேக வீடுகளில் ஜீவனை இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. அதற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்முடைய இருதயம் இருக்கணுமே. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இன்னும் பாருங்களேன், வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதே பகுதியில் மத்தேயு 26 இன்னொரு வசனத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். 26 67. தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு 26 67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரே வசனத்துல துப்புதல், கொட்டுதல், கன்னத்தில் அறைந்தார்கள். 3 சம்பவம் ஒரே இடத்துல நடக்கும். ஏசப்பாவை அடித்தார்கள், கண்ணமாய் அடித்தார்கள், காரி காரி துப்பினார்கள், தலையாய் கொட்டி. ஏற்கனவே முள்ளு தலையில இருக்குது, கிரீடம் வச்சுட்டாங்க, அதுல கொட்டினா எப்படி வலிக்கும்? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இயேசு நமக்காக பட்ட பாடுகள் சொல்ல ஒண்ணா முடியாது, அளவே கிடையாது. அத்தனை விதமான பாடுகளை உனக்காக எனக்காக பட்டுத்தாங்க உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், இரக்கம் கொடுத்திருக்கிறார், தயவு கொடுத்திருக்கிறார். இன்று வரையும் சத்துரு உன்னை தொடாதபடி அவனுடைய நாச மோச பட்டயங்களுக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்திருக்கிறார். மனுஷருடைய கோபம் நம்ம மேல எரிகிற நம்மை விழுங்க அவர்கள் நினைக்கையில் அவருடைய பற்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை விலக்கி அவர் பாதுகாத்து தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் ஸ்தேவான், நல்ல ஒரு தேவ மனுஷன், வசனம் தெரிந்தவன், பரலோகம் தெரிந்தவன், வலது பக்கம் தெரிஞ்சவன், அப்படிப்பட்ட கிருபை பெற்ற ஒரு மனுஷனை தேவன் எப்படி ஒப்பு கொடுத்தார்? அப்படிப்பட்டவனுக்கு அந்த ஒப்பு கொடுத்தல். ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லாதபடி நம்மளை நடத்தி வருகிறாரே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது பக்க நம்பர் 171. அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல் எறிந்தார்கள். சுத்தியில நின்று அவனை கல் எறிகிறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு கல் மண்டையில விழுகும், ஒரு கண்ணு கன்னத்துல விழுகும், ஒரு கண்ணு மூக்குல விழுகும், ஒரு கல் உதட்டுல விழுகும், ஒரு கல் கழுத்துல விழுகும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையும் கல்லை எறிந்தார்கள். ஒரு தேவ மனுஷன், அவன் ஒரு ஊழியக்காரன்,
அவன் பூமியிலிருந்து பரலோகத்தை பார்த்த அனுபவம் உள்ளவன். பாருங்க அவன் எப்படிப்பட்ட கிருபை பெற்றவன் வேதம் சொல்கிறது பாருங்களே. 55 வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அப்போ அபிஷேகம் பெற்றவனா? அந்த 7ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சம்பவத்தை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அத்துபடியாக பேசக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறான் அவன். அவ்வளவு வேதத்தின நிபுணனாய் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிபுணன், வேத அழகாய் தெரிந்த ஒரு மனுஷன், அடுத்து பரிசுத்த ஆவியில நிரம்பின ஒரு மனுஷன். 55 வருஷம் வானத்தை அன்னார்ந்து பார்த்து, நம்ம எல்லாம் பூமியை தான் பார்க்குறோம், பக்கத்து வீட்டை பார்க்குறோம், எதிர்த்த வீட்டை பார்க்குறோம், சொந்தக்காரனை பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம். ஆனால் இவன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து என்னத்தை பார்த்தானா? தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் வீற்றிருக்கிறதையும் கண்டு. எவ்வளோ பெரிய கிருபை உள்ளவன் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட கிரேஸ் பவர் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. பூமியில் நிற்கிறாங்க, வானம் திறந்திருக்கிறத அவன் பார்க்குறாங்க, வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறத பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃபயர் உள்ள ஒரு மனுஷங்க. அவனையும் கர்த்தர் கல் எறிதலுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் இந்த மாதம் இந்த 8 மாதமும் கடக்க போகிறோமே, இவனை மாதிரி நம்மகிட்ட ஒரு வேளை கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு வந்து அந்த நிந்தை நமக்கு வராதபடி மனுஷனுடைய பற்களுக்கு நம்மளை கர்த்தர் இறையாக ஒப்பு கொடுக்கல. சுத்தியில நின்று கல் விட்டு அடிக்கிறாங்க. இது கற்பனை கதை அல்ல. வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்று ஜீவன் உள்ளது, நடந்த சம்பவம். அவனை சுற்றி நின்று கல் எறியும் பொழுது அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். பரலோகத்தை நோக்கி அபயமற்றிருப்பான்ல, ஆண்டவரே எனக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான்ல, வேதனையா இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல. ஒவ்வொரு கல்லும் அவன் உடம்புல போய் படும் பொழுது எவ்வளவு வலித்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் அமைதியை ஒப்பு கொடுத்தார். இந்த பாடுகள் வழியா நீ கடந்து போ என்று அவர்களுடைய கல் என்கிற பற்களுக்கு அவனை இறையாக தேவன் ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் எரிஞ்சு 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 கடைசியில் அவன் தன் ஜீவனை கொடுத்தான் என்று அடுத்த பக்கத்தில் பாருங்க. அவனோ அந்த நிலையிலும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி, இப்படி சொல்லி பவுல விரியம்பாம்பன் வீறு கொண்டு கடிச்சிச்சான். ஆனா உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாதவனாய் போனானா. அப்படி ஒருவேளை அடி வாங்கிட்டு அவன் போயிருந்தா கூட பரவாயில்ல, வேதம் சொல்லுது நித்திரை அடைந்தான். அவ்வளவுதான், ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு. ஒரு பரிசுத்தவானுடைய ஓட்டம் முடியுது. ஆனா நம்ம ஓட்டம் இந்த மாசத்துல முடியாதபடி கரங்களை தட்டி தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்ட. ஓடுப்பா, நம்ம மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஓடுப்பா. ஸ்தேவானுக்கு இல்லாத கிருபை நமக்கு கொடுக்கிறார், ஓடுப்பா. சீமியார் யாரும் நம்மளை தூசிக்காதபடி கர்த்தர் இந்த மாசம் பாதுகாத்தாரு. இப்படி ஒவ்வொன்றையும் படிச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்தது எனக்கு வரலையே கிருபைங்க. இயேசுவை கன்னத்தில் அடிச்ச மாதிரி நம்மளை யாரும் அடிக்கலையே, அவர் துப்புனது மாதிரி நம்மளை யாரும் துப்புலையே, அவரை தலையில கொட்டின மாதிரி நம்மளை யாரும் கொட்டலையே. கொட்டியிருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனா அப்படிலாம் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் நம்மளை விலக்கினாரு. அப்படிப்பட்ட பேர் ஆபத்துக்கள் நம்மளை தொடாதபடிக்கு மோசேயுடைய சங்கீதத்தில் இருக்கு, பகலில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப விழுகுதுங்க, பக்கத்திலையும் விழுகுது. ஆனா நம்மளை கர்த்தர் அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதபடி இந்த 8வது மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இங்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசுவோடு இருந்தவன், இயேசுவுக்காக படகையே விட்டுட்டு வந்தவன், இயேசுவுக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறதுக்காக அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்கன்னு இவனை பத்தி தான் சொல்லுது. அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் தான் படகை விட்டுட்டு வந்தவங்க. இவங்க அம்மா தான் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் 2 பேர்த்துல 2 பேரும் ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும். யாக்கோப்பு வேதம் சொல்லுது, கர்த்தர் என்ன பண்ணார, பட்டயத்தினாலே கொலை செய்தான். கர்த்தர் அந்த கொலை செய்வதற்கு அவனை ஒப்பு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா பாதுகாத்திருக்கலாம்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா விடுவித்திருக்கலாம்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நிமிடத்தில் மறைந்து போக பண்ணியிருக்கலாம்ல. தேவன் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லவா, இந்த மாசத்துல சத்துரு நம்மளை தொடாதபடி கர்த்தர் ஒப்பு கொடாமல் நம்மளை பாதுகாத்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை
யோபுவுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சரி, தொட்டுக்கேன்னு ஒப்பு கொடுத்தார். அதனால தாங்க சேதாரம் வந்துச்சு. ஜீவனை தவிர மற்றதெல்லாம் நீ பொறுப்பெடுத்துக்கேன்னு சொன்னதுனால தாங்க அவனுக்கு இழப்பு வந்துச்சு. ஒருவேளை கர்த்தர் கொடுக்க மறுத்திருந்தாருன்னா தொற்றுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த யோபுவுக்கு வந்த போராட்டம் நமக்கும் தான் வந்திருக்குங்க. இந்த மாதம் மட்டும் அவனை ஒப்பு கொடுத்து பாரு அப்படின்னு பிசாசு எழும்பியிருப்பேன். ஆனால் கர்த்தர் சொல்லியிருப்பார், இல்லை இல்லை, என் பிள்ளையை நீ தொடக்கூடாது, எல்லைக்குள்ளே போகக்கூடாது, அவனுடைய எல்லைக்குள்ளே சத்துரு உட்புகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதம் முழுசு நம்மளை கண்மணி போல பாதுகாத்துட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இங்கே பாருங்க, வேதம் சொல்கிறது, யாக்கோப்புடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள், வெட்டினார்கள், தலை துண்டா போயிடுச்சு. இவனு இயேசுவோடு இருந்தவன், இயேசுவுக்காக வாழ்ந்தவன், இயேசுவுக்காக ஓடினவன். ஒருத்தன் கல்லெறிஞ்சு கொல்ல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார், பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுத்தார். இவனை தலையை துண்டிக்க அவர்களுடைய பற்களுக்கு இரையாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி கர்த்தர் கிருபையாய் காத்து வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 309வது பக்கம் கடைசி வசனத்தை நம்ம வாசித்து, இந்த வசனத்தெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம், ஆனால் அதை நமக்கு ஏற்றபடி பார்க்காதபடிக்கு நடந்த சம்பவம் தானே நம்ம போகக்கூடாதுங்க. அது நமக்கு நடக்காமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். வேறு சில நிந்தைகளை எடுத்துட்டீங்களா? 309வது பக்கம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மையை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சிலரை நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம், சிலரை அடிகளுக்கு ஒப்பு கொடுத்தாராம், சிலரை கட்டுகளுக்கு ஒப்பு கொடுத்தாராம், சிலரை காவல்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம், சிலரை கல்லெறிய ஒப்பு கொடுத்தாராம், சிலரை வாளால் அறுப்புண்டு போக ஒப்பு கொடுத்தாராம், சிலரை பரீட்சை பார்க்க ஒப்பு கொடுத்தாராம், சிலரை பட்டயத்தால வெட்டுண்டு மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாராம். இப்படியே நீங்க வேதத்துல வாசித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிலர் எங்க வாழ்ந்தாங்களாம்? 38 வசனம் பாருங்க. வனாந்தரங்களிலே அலைந்தார்களாம், மலைகளிலே அலைந்தார்களாம், குகைகளிலேயும் அலைந்தார்களாம், பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவங்க எல்லாருமே விசுவாச பட்டியலில் வந்த தேவனுடைய ஊழியர்கள். இப்போ ஊழியம் என்பது பஞ்சு மெத்த கிடையாதுங்க. விசுவாச வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் உண்டு. யோவான் 16:31 சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, எல்லாமே ஜெயமா நடக்கும், வந்த காரியம் போன காரியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிலாம் சொல்லலைங்க உலகத்துல உங்களுக்கு. ஆனா இந்த மாசத்துல உபத்திரம் உங்களை மேற்கொள்ளாதபடி, கண்ணீர் உங்களை மேற்கொள்ளாதபடி, அவமானம் உங்களை மேற்கொள்ளாதபடி, இழப்புகள் உங்களை மேற்கொள்ளாதபடி, குடும்பத்துல சிதைவுகள் உங்களை மேற்கொள்ளாதபடி, கணவன் மனைவிக்குள்ள மன உளைச்சல் மன வேதனை மேற்கொள்ளாதபடி, உறவுகள் பிரச்சனைகள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் இந்த மாசம் பூரா உங்களை பாதுகாத்தார் அல்லவா? அதுக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த உலகம் உங்களுக்கு எப்படி காணப்படும் என்று வேதம் சொல்லுது. எல்லாரும் தயவு செய்து இந்த வசனத்தை கட்டாயம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். மத்தேயு 5:21 ஏசப்பா சொன்ன வார்த்தை தான். 5:11 என் நிமித்தம், தேங்க்யூ ஜீசஸ், வாசிக்கலாமா? 7வது பக்கம். என் நிமித்தம் உங்களை, நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு பிரச்சனை. இல்லாட்டி நம்மளை எல்லாருமே மாமா மச்சான் பெரியப்பின் சித்தப்பே தாத்தா பாட்டின்னு அவன் வழியில் நீ போயிட்டின்னு வச்சுக்க,
உனக்கு மாலை மரியாதை வந்தனம் செலுத்தி உன்னை எல்லாத்துல தூக்கி முதல்ல வச்சுக்குவேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுமா? உன்னை விரோதியாக பார்க்குறேன், கசப்பாக பார்க்குறேன், பெரிய குற்றவாளியாக உன்னை பார்க்குறேன், உலகத்திலே செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டது மாதிரி தான் உன்னை பார்ப்பேன். உன்னை பார்க்கும் பொழுதே அவங்க பார்க்குற பார்வையும் பேசிக்கிறதும் இடிச்சுக்கிறதும் ஒருத்தர் சைகை காட்டுறதை பார்த்தாலே நம்மளை எப்படி பார்க்குற மாதிரி தெரியும், குற்றவாளியாக பார்க்குற மாதிரி தெரியும். ஏசப்பாவும் சொல்லிட்டார், உலகத்திலே என் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்களா சொல்லுங்க, நிந்தித்து. இப்போ எல்லாம் நிந்திக்கிறாங்களா? சீமையை நிந்தித்தான், இயேசுவை சிலுவையில் நிந்தித்தார்கள். ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான், ஒருத்தன் நிந்தித்தான். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து அடுத்து என்ன பண்ணுவாங்களா? துன்பப்படுத்துவாங்க. வார்த்தையால துன்பம், பேச்சால துன்பம், நடத்தையால துன்பம், செய்கையால துன்பம். அப்படி பார்க்கும் பொழுதே அவங்க பேசிக்கிறது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளையும், இல்லாதது பொல்லாதது நடக்காததெல்லாம் சொல்லுவாங்க. உங்க மேல எப்படித்தான் ஜோடிப்பாங்கன்னே தெரியாது. அப்படியே பார்த்தா நிஜ மாதிரியே சொல்லுவாங்க. நமக்கே பிரமிப்பா இருக்கு, எப்படி இதை கற்பனை பண்ணி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் எப்படி சொல்லுவாங்களா? பொய்யாய் சொல்லுவார்களானா பாக்கியவான்கள். எல்லாமே பொய்யா இருக்கு. விசாரிச்சு பார்த்தா கடைசியில் ஒண்ணுமே உண்மை இருக்காது. ஆனா ஜோடனையான வார்த்தைகளை போட்டு உங்களை அபாண்டமாய் சொல்லுவார்கள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதுறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை பிரச்சனைகளிலையும் கர்த்தர் நம்மை ஒரு குறைவில்லாமல் இந்த மாதம் நடத்தினார் அல்லவா? எல்லாரும் நன்றி சொல்லும்படி எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரம் உயர்த்தி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உள்ளம் உடைஞ்சு நன்றி சொல்லணும். ஒரு நிமிடம் சரியாய் நான் முடிக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி, உன் பலத்தினால நீ ஆகஸ்ட் மாசத்தை கடக்கல, உன் ஞானத்தினால நீ ஆகஸ்ட் மாசத்தை கடக்கல, உன் திறமையினால நீ ஆகஸ்ட் மாசத்தை கடக்கல, 8வது மாதத்தை. ஒரே ஒரு காரணம், அவர் உன் கூட இருந்திருக்கிறார். அவர் உன்னை தப்புவித்திருக்கிறார். வல்லடிகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி இருக்கிறார். அதனால நீ இந்த சேமத்தோடு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போற. அதனால கைகளை உயர்த்தி, அவர்களுடைய பற்களுக்கு இரையாக என்னை ஒப்புக்கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அவர்களுடைய பற்களுக்கு, எங்கள் எதிரிகளுடைய பற்களுக்கு, எங்களுக்கு விரோதமாக எழும்பின மனுஷருடைய பற்களுக்கு என்னை இரையாக ஒப்புக்கொடாது இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த சத்தம் ஒரு பெரிய அசைவுதலை உண்டாக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் உணர்வு உண்டாகட்டும் ராஜா. இந்த சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி, அந்த சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளும்படி, ஆமான் வைத்த அந்த வலையில இஸ்ரவேலர்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, அதே நாளை ஆண்டவரே ஜெயமான நாளாய் அவர்கள் மாற்றினார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, எங்களுக்கும் இந்த மாதத்தை எத்தனை சத்துரு எழும்பின பொழுதும் ஜெயமான மாதமாய் மாற்றி கொடுத்தீரே, உமக்கு நன்றி, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.